நீ இன்னும் பெரிதானவைகளை காண்ப. அது என்ன பெரிதானது அப்படின்னு பார்த்தா அடுத்த வசனம் மிக 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 முக்கியமான வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிற ஒரு விதம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஒரு அடைக்கப்பட்ட காலத்துல தான் இயேசுப்பா இந்த பூமிக்கு வந்தார். எஸ் ஆர் நோ? ஆமா. ரொம்ப வருஷமா பரலோகத்துக்கும் பூமிக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. அதனே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் இருக்கிற காலம். இந்த காலத்தை என்னன்னு சொல்லுவாங்க? இருண்ட காலம். அப்படின்னா ஒரு கனெக்ஷனே இல்லை. ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லல. ஒருத்தரும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கல. எந்த தேவ தூதர்களும் இறங்கி வரல. எதுவுமே நடக்கல. இன்னொன்னு நான் எப்படி யோசிக்கிறேன் இந்த இருண்ட காலத்துக்குன்னா, அப்பெல்லாம் அவங்க பலி செலுத்திட்டு தான் இருக்கிறாங்க, ஆசாரியர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிந்த அந்த இருண்ட காலத்துல அவர்கள் செலுத்தின எந்த பலியும், அவர்கள் ஜெபித்த எந்த ஜெபமும் மேலேயே போல. அப்படின்னா என்ன அப்படின்னா, there is no connection. இந்த ஏலியின் நாட்கள் 1 சாமுவேலின் புத்தகத்தை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த ஏலி என்கிற ஆசாரியன் வாழ்ந்த நாட்கள்ல வேதம் சொல்லு. அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நம்ம 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஏலி ஆசாரியரா இருக்கிறார், பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனா எந்த கனெக்ஷனும் ஹெவனுக்கும் பூமிக்கும் இல்லை. இயேசு வருவதற்கு முன்பாகவும் எந்த ஒரு கனெக்ஷனும் மேல இருந்து கீழேயும் கீழ இருந்து மேலே என்ன பண்ணல. அவங்க திருப்திக்கு அவங்க பலி செலுத்திப்பாங்க. அவங்க திருப்திக்கு மோசேக்கு சொன்ன கற்பனைகள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அதை பரலோகம் அங்கீகரிக்கவும் இல்லை, அது போகவும் இல்லை, இறங்கவும் இல்லை. ஆமென். அப்படி ஒரு இருண்ட காலத்துல நீங்க இன்னும் வேதத்தை வாசிச்சீங்கன்னா, இயேசுவின் பிறப்பு, இப்ப நம்ம சிலுவை குறித்து தியானிக்கிற நாட்கள், ஆனா அவர் பிறந்த காலத்துல தேசாதிபதியா இருந்தவங்க எல்லாம் எப்படி மோசமான ஆட்கள். எப்பொழுதுமே இந்த வேதத்துல பாருங்க, மோசமான ராஜாக்கள் இருந்த காலத்துல, மோசமான தலைமைத்துவங்கள் இருந்த காலத்துல, மோசமான ஆசாரியர்கள் இருந்த காலத்துல கர்த்தர் அற்பமானவர்களை கொண்டு ஆச்சரியமானவைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் என்ன காலண்டா இது அப்படி யோசிச்சிருக்கீங்களா? இப்ப அப்படிதான் நினைக்கிறீங்க. ஆமென். அரசியல் நான் பேசவில்லை என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னடா காலம் இது அப்படின்னு யோசிக்கிறோம். நெருக்கத்தின் காலத்துலதான் கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியா கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு பிரத்யட்சமான தரிசனம் இல்லாத காலத்துலதான் எங்கேயோ ஒரு அண்ணாளுடைய கண்ணீரின் ஜெபத்தின் வழியாக சாமுவேல் என்கிற ஒரு மனுஷனை, ஒரு சின்ன பிள்ளைய பிறக்க செய்து அவனிடத்துல கர்த்தர் வந்து பேசுகிறார். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை, ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். கேட்கிறதற்கு காது உங்களுக்கு இருந்தால் பேசுகிறதற்கு என் தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா.